சிறப்புரையாகவும் சிந்தனை விருந்தாகவும் தொடர்ந்து நாம் நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்று சிறப்பு சிந்தனை விருந்து என்ற வகையிலே தலைப்பு அச்சம் தவிர் என்ற தலைப்பிலே நமது மன்றத்தினுடைய பேராசிரியர் வி. மலர்விழி ராஜன் அவர்கள் பேச உள்ளார்கள். தலைப்பு அச்சம் தவிர். அவர் படிப்பு எம்எஸ்சி யோகா, பாரதியார் யூனிவர்சிட்டி, பவானி மன்றத்தினுடைய ஸ்மார்ட் துணைத் தலைவர், நிர்வாக குழு உறுப்பினர், மகரிஷியின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருது பெற்றவர், எளிய முறை உடற்பயிற்சியில் 25 வருடம் அனுபவம், 20 வருட தொண்டு, பல மனவளக்கலை மன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் பயிற்சியில் சென்றடைய உறுதுணையாகவும் பயிற்சி நடத்தியும் வருகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் அவர் சென்றபோது அங்குள்ள மன்றங்களுக்கு சென்று சிறப்பு சிந்தனை விருது அளித்து வந்தார்கள். திருப்பூர், கோபி, சத்தியமங்கலம், பள்ளிப்பாளையம், அந்தியூர், சங்ககிரி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி மன்றங்களுக்கு நேரடியாக சென்று மௌனம் சிந்தனை விருது அளித்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்புக்கு சொந்தக்காரரான அம்மா அவர்கள் இன்று நம்மை சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு அச்சம் தவிர். எனவே அச்சம் தவிர் என்ற தலைப்பிலே அம்மையார் அவர்கள் பேசுவார்கள். அவரை அதற்கு மேலே அறிமுகப்படுத்த வேண்டிய அவருக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக மன்றத்தோடும் மன்றத்தினுடைய அன்பர்களோடும் ஒன்றி கிளந்து உயிர் கிளப்பு பெற்ற பெருமகனார். அதனால் ஒரு சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், சீர்திருத்த கருத்து சொல்லிலே நிறைந்து செயலிலே மலர்ந்து கொண்டிருக்கும் ஆசான் அவர்களை வணங்கி, பவானி அறிவு திருக்கோயிலின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும், இங்கு வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த சிந்தனைக்குள் செல்வோம். இந்த சிந்தனைக்குள்ளாக செல்வதற்கு முன்னாடி குருவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். திருமூரர் சொல்கிறாரு, அழுக்கற தினம் குழித்து அழுக்கறாத மாந்தர்கள். அழுக்கு இருந்தது எவ்விடம், அழுக்கு இல்லாதது எவ்விடம்? அழுக்கிருந்த அவ்விடத்தை அழுக்கறுக்க வல்லீரேர், அழுக்கில்லாத ஜோதியை சென்று காணுமாமேன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தினந்தோறும் காலை மாலை 2 நேரம் மைசூர் சாண்டல் போட்டு கூட குளிக்கிறோம். குளிச்சுட்டு வந்தால் கூட இப்படி தேய்ச்சி பார்த்தா கருப்பாக ஒரு அழுக்கு வரும். தினமும் குளித்தா கூட அழுக்கு அப்படிங்கிறது வருது. அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தர்கள் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற புற அழுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற கருமயம் என்பது தூய்மை அடையாவிட்டா, நம்மகிட்ட இருக்கிற கருமயம் தூய்மை அடையாவிட்டால், அழுக்கு இருக்கிறது கருமயம், அழுக்கில்லாத இடம் சுத்தவெளி. இந்த அழுக்கறுக்க வல்லீரல், அந்த வல்லீரல் யார் அப்படின்னா அவர் தான் குருமார்கள். நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்ய வல்லவர்கள் யார் என்றால் நம்முடைய குருமார்கள் தான் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்குறாங்க. ஒரு குரு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அந்த கருமத்தை தூய்மை செய்ய குரு ஒருத்தர் வர்றாங்க. தினந்தோறும் தவத்தில் என்ன சொல்கிறேங்க? உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும்னு சொல்கிறோம். தினமும் சொல்கிறோம், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மை அடையட்டும். திருமூலர் சொன்னது சரியாக போச்சிங்களா? நம்ம சாமிஜி இதெல்லாம் சொன்னால் என்ன அழுக்கிற அழுக்கு இல்லாமல் என்ன பாட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிருப்போம். சாமிஜி அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது, வா உட்கார், இதில் மட்டும் பழகிக்கும். தினந்தோறும் காலை மாலை 2 வேளை தவம் பண்ணு, உன் உடம்பில் இருக்கிற உள்ளுக்குள்ளுக்கிற கருமையும் தூய்மை அடைஞ்சிரும், நீயும் தூய்மை அடைஞ்சிருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மகான் தான் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்படிங்கிறத நம் அனைவரும் நினைவு கூர்ந்து கொண்டு கொஞ்சம் தலைப்புக்குள்ளாக செல்வோம். அச்சம் தவிர். இதை எடுத்த உடனே பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியில் ஃபஸ்ட்டு வரியே அச்சம் தவிர ஆண்மை தவறேல் அப்படிங்கிறது வரும். ஏன் பாரதி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அச்சம் தவிர்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம் ஒன்று கவலையோடு உட்காந்துருந்துச்சான்.
ஏன்டா கவலையோடு உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும்போது அதோட மனசுக்குள்ளே ஓடிச்சாமா, நான் காட்டுக்கே ராஜா, இவ்வளோ பெரிய கானகத்துக்கே ராஜா, ஆனால் எங்கேயோ அந்த சேவல் காலையில் கூவும்போது எனக்கு ஒரு ஒவ்வாமையான ஒரு பயம் வருது. அதை பார்த்து நான் பயப்படுறேனே, இவ்வளோ பெரிய காட்டுக்கே ராஜாவாக இருக்கேன், ஏன் அதை எனக்கு ஒரு ஒவ்வாமையாக இருக்கே அப்படின்னு அது சிந்திச்சுட்டு அப்படியே படுத்துருந்துச்சான். அப்போ ஒரு பெரிய யானை வந்துச்சான். அந்த யானை அதுவும் சோகமாக வந்துச்சான். என்ன யானையார், நீங்கள் எவ்வளோ பெரிய வலிமையானவர், நீங்கள் சோகமாக வர்றீங்க? அட, நான் வலிமையானவன் எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ பெரிய வலிமையானவனாக நான் இருந்தால் கூட இந்த எறும்பு இந்த குளவியெல்லாம் இருக்குது பாருங்க, அது என் காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அது உள்ளே போயிடுமோன்னு பயந்து பயந்து இந்த காதை ஆட்டிக்கிட்டே நான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அப்போ சிங்கம் செஞ்சுட்டு தான், வாழ்க்கை என்றால் எல்லாருக்குள்ளாகவும் ஒரு பயம் என்பது இருக்கத்தான் செய்யும். அதை எதிர்த்து நின்று போராடுகின்ற தைரியத்தை வரவழைத்து கொள்ளதான் நாம் சிந்திக்க வேண்டுமே தெளிய, இந்த பயம் இருக்கேன்னு நினச்சா காலம் போகிற நம்ம எப்படி இருக்கணும், பயந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே தான் நமக்குள்ளாக வருகின்ற எண்ணங்கள், கண்ணுக்கு தெரியாத மனசு, கண்ணுக்கே தெரியாத எண்ணம் எல்லாம் அதாவது பலவிதமான எண்ணங்கள் வருது, பலவிதமான எண்ணங்கள் போகுது. நமக்கு தேவையான எண்ணம் வருதானா தெரியல, இல்லை தேவையில்லாத வருதானா அதுவும் தெரியல. அப்போ கண்ணுக்கு தெரியாத மனம், கண்ணுக்கு தெரியாத இந்த எண்ணம் உள்ளே போகிறதும் வருவதும் நம்முடைய வாழ்க்கையே தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக தான் சாமிஜி நமக்கு எண்ணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பையே கொடுத்தார். அந்த எண்ணத்தில் நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து நமக்குள்ளாக ஓட விட்டுக்கணும். இதுதான், இந்த எண்ணம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் தவத்தில் எத்தனை பேர் உட்காந்தா தவத்தில் ஆழ்ந்து உள்ளே போகிறோம்? கைவிட்டு என்ன சொல்ல முடியுமா? என்னால் உட்காந்தா அவ்வளோதான், அப்படியே அப்செட், அவ்வளோதான், அப்படியே ஆழ்ந்து உள்ளே போயிடுவேன், எனக்கு என்னமே வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் வருதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாமே மேலோட்டமாக செஞ்சுக்கிட்டு உள்ளே கடந்து போவதற்கு நாம் இன்னுமே பயந்துட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த பயம் என்ற ஒன்று நமக்குள்ளாக ஏன் வருது அப்படின்னா, ஒரு எதிர்பாராத சூழல் அல்லது சிக்கல் ஏதோ ஒன்று வரும்போது அதை எதிர்க்க துணிவு இல்லாத போது தான் அந்த பயம் வருது. அதை தான் நம்ம சாமிஜி கவலைன்னு சொன்னார். கவலை அப்படிங்கிறது என்ன? கவலை அப்படிங்கிறது ஒரு பயம்தான். இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அந்த மாதிரி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ. +2 பரீட்சை எடு பையன் போகிறோம், அந்த பையன் நல்லா தான் போவான். ஆனால் இந்த அம்மா போகிறதுக்குள்ளே எத்தனை தடவை டே நல்லா பார்த்து நல்லா படித்து பார்த்து எழுதுடா, நல்ல மார்க் எடுக்கண்டா, பார்த்து பேசாமல் இருமா, நான் நல்லா தான் எழுதிட்டு வருவேன். அவன் போவான். ஆனால் நம்ம போவோம், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவோம், 3 லைனில் பாஸ் ஆகிடுவான், 4வது லைனு டே பார்த்துடா, ஜாக்கிரதைடா, சரிம்மா விடுமா எல்லாம் பார்த்துக்கலாமா. கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு, கொஞ்சமாவது கவலை இருக்கான்னு பாரு, அப்படி தானே திட்டுறோம். அப்போ மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒன்றா பயப்படணும், இல்லைன்னா கவலைப்படணும். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம். சாமிஜி தெளிவாக என்ன சொல்லிட்டாரு, இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைனஸாகவே போயிட்டுருக்கும். கவலையை பெருக்கும் வழிகள்னு சொல்லி 10 சொன்னார். கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம செயல், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை, அவசியமற்ற, இந்த 10மே இந்த பயத்துக்கான ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். இந்த எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், போய் சிக்கிக்கிறோம். திறமையின்மையும் அச்சமே நம்முடைய கவலையை பெருக்கும் வழிகள்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பயத்தை நம்ம எப்படி போக்குறது? எனக்குள்ளாக ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் பொங்க வச்சோம்னா, கிழக்கால பொங்கலையே இந்த தடவை என்னவோ தெரியல வடக்கால பொங்கிடுச்சு, பயம். தேங்காய் உடைச்சா கொஞ்சம் கோணையாக போயிட்டா பயம்.
எல்லா விதத்திலும் ஏன் இந்த பயத்தை எதிர்கொள்ளணும்? ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ, எதுங்க, ஏதோ ஒன்றை இழந்துடுவோமோ அப்படிங்கிற அந்த உணர்வு தான் நமக்கு பயமாக வருகிறது அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பயத்தை குருமார்கள் எல்லாம் எப்படி வென்றிருக்காங்க, மகான்கள்லாம் எப்படி வென்றிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். பயம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா தைரியம் இல்லைங்களா? பயம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தைரியம். இந்த தைரியம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, முதலில் உன்னை நீ நம்பு. விவேகானந்தர் சொல்கிறார், முதலில் உன்னை நீ நம்பு. முதல்ல நம்மளை ஃபஸ்ட்டு நம்புகிறோமானா, முதல்ல ஐயோ அதெல்லாம் எனக்கு வராதுங்க, ஐயோ எனக்கு அப்படிலாம் தெரியாதுங்க அப்படின்னு நழுவத்தான் பார்க்குறோமே வழிய, சரி அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னா இல்லை. அதிலிருந்து நழுவுக்க தான் பார்க்குறோம். விவேகானந்தர் ஒரு தடவை அவருடைய நண்பரோட வாக்கிங் போயிட்டு இருந்தாராமா. போயிட்டு இருக்கும்போது ஒரு காளை மாடு வேகமாக வருது. வேகமாக வந்தால் நண்பன் விட்டுட்டு ஓடியே போயிட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து அப்படியே நின்று அந்த காளை மாட்டை அந்த கண்ணோடு கண் நோக்குறாரு. அது வந்த வேகத்தில் அப்படியே சைடில் போயிட்டே இருந்துச்சான். அதுக்காக நம்ம கண்ணோட நோக்கணும்னு சொல்லலை. ஏன்னா அவர் தன்னை முதல்ல நம்பி தனக்குள்ளாக இருக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொண்டதுனால் அவர் தைரியமாக நிற்கிறார். அப்போ இந்த தைரியம் என்பது நமக்குள்ளாக எப்படி வரும் என்றால், முதலில் நம்மை நாம் நம்புதல் அவசியம். அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு என்ன வருதுங்க, அடிக்கடி பயம் வருது. பல குருமார்கள் இந்த பயத்தை எப்படியெல்லாம் வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானால், அவர் இவ்வளவுதானும் சொல்ல முடியாத ஒரு பெண் பித்தர், மோசமான பையன், கெட்ட பையன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆள், ஆஜானு பாகுவாக இருப்பாராம்மா. இந்த லீவில் அந்த படத்தை பார்த்தேன், 10 நாள் வீட்டில் ரெஸ்ட் இருந்தப்போ. அப்போ அவர் அந்த கொடிய நோய்க்கு ஆளாயிடுறார். தொழுநோய், நோய்களெல்லாம் தொழுது விட்டு போகின்ற தொழுநோய் ஆட்கொண்டு விட்டது. அப்போ அவருடைய மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த தாசி வீட்டில் பாரு, அவன் எப்படி இருக்கா இவ எப்படி இருக்கான்னு சொல்லி நக்கலாக பேசுகிற அளவுக்கு அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆள். ஆனால் தாய் தந்தை இல்லை, அக்காவால் வளர்க்கப்பட்டவர். அப்படி வளர்ந்தபோது அவருக்கு ரொம்ப தொழுநோய் ரொம்ப முத்தி போச்சு. யாராவது பக்கத்தில் வருவாங்களா, எவ்வளவு வாசம், தோலே ஃபுல்லாக அழுகி அப்படி ஒரு இது. உடனே அவரால் அந்த காம இது தாங்க முடியாமல் தவிக்கிறாரு. மனைவி அவரை மதிக்காமல் போயாச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, தவிக்கிறத பார்த்து அவங்க அக்கா சொல்கிறா, ஐயோ இப்படி இருக்கியே, நான் உன் அக்காவாக போயிட்டேனே, இல்லைனா கூட உன்னுடைய இதை தீர்த்துடுவேனே, இப்படி தவிக்கிறேன்னு சொன்ன உடனே செப்பட்டில் அடித்த மாதிரி அப்போ ஒரே ஒரு தீட்சை, அக்காவின் மூலம் அவருக்கு ஒரு தீட்சை கிடச்சி. ஐயோ இவ்வளவு ஒரு கொடிய பாவியா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, இனி இந்த பூமியில் நான் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி மேலே திருவண்ணாமலையில் அந்த கோபுரத்தின் மேல் ஏறி அப்படியே மனம் உருகி முருகா என்று விழுறார். கீழே விழுந்த உடனே அவர் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார், முருகரை குருவாக ஏற்றுக்கொண்டு முருகா என்று உண்ணார். நமக்கிட்ட சொல்லியிருக்காங்க, தெளிவு குருவின் நாமம் செப்பல் சொன்னாங்களா. ஒரு தடவை குருவோட நாமத்தை சொன்னாவே போதுமாமா. முருகான்னு ஒரே ஒரு தடவை தான் சொல்கிறாரு, டக்குன்னு வந்து முருகர் வந்து தாங்கி பிடிச்சிட்டார். அதே அந்த அழுகி போன உடம்பு அப்படி அந்த தொழுநோயோடு அப்படியே பிடிச்சிக்கிறார். ஐயோ முருகா நீயே என்னை தூக்கி பிடிச்சிட்டியான்னு, என்னை வந்து ஏன் விட்டு வச்ச, என்ன இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்னால் பிடிக்கலை, வேண்டான்னு சொல்கிறாரு. உனக்கு எல்லா நோயும் இன்றிலிருந்து தீர்ந்து விடும், இனி என் புகழை நீ பாடுவாய் அப்படின்னு சொல்லி அவருடைய வேலால் அவருடைய நாக்களை எழுதுனாங்கன்னு சொல்வார் கதை.
அன்றிலிருந்து தான் பாடுறாரு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கதையாய் கருவாய் உயிராய் விதியாய் கதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்னைக்கு பாடினதும் உருவமாகவும் இல்லை, அரூபமாகவும் இல்லை, இருக்குதானும் தெரியாது, இல்லைன்னும் தெரியாது. அந்த சிசுவுக்கு உயிரை கொடுத்து ஒரு குருவாக வந்து என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லி மனமுருகி முருகர் மேலே பாடுறாரு. முருகருக்கு மேலே அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு? புகழடைஞ்சிடுறாரு. முருகருக்கு மேலே என்ன ஆயிடுறாரு? முருகருக்கு ஈக்குவலாக அருணகிரிநாதர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். எல்லா பாடல்கள் பாடி 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 ஒரே சிந்தனை, இறை சிந்தனை மட்டுமே. அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அப்படி இருந்தவர் எப்படி மாறிட்டார்? இறை சிந்தனையோடு வாழ பழகி கொண்டு இறைவனே குருவே அவர் தான். கடவுளை யாராக ஏற்றுக்கொண்டார்? குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்படி அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காளி உபாசகர் இருக்கிறார். அந்த காளி உபாசகருக்கு இவருடைய புகழ் வளர்ச்சி எல்லாம் என்ன பண்ணலை, பிடிக்கலை. என்னடா அது, நாம் தான் இந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருந்தோம், இப்போ இவன் என்னடானா முருகனை விட பெரிய ஆளாயிட்டானே, இவ்வளோ பெரிய பேர் புகழ் இதெல்லாம் கிடச்சிட்டு இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே காளிக்கிட்ட போய் கேட்குறான். காளிக்கிட்ட போய் கேட்குறான். நல்லா கவனிக்கணும், இது கதையாக இருந்தாலும் இறைவன் எதை கேட்டாலும் கொடுப்பான். இறைநிலை என்ன பண்ணோம்? எதை நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதை அப்படியே செய்யும். அப்போ அந்த காளி உபாசகர் காளிக்கிட்ட போய் வரம் கேட்குறான். உடனே காளி என்ன பண்ணுறான்? என்னடா இதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டுருக்கு நீ? இல்லை இல்லை, நீ நான் உன்னுடைய பக்தன், எனக்காக நீ போய் அவனை போய் உன்னுடைய சூலாயத்தில் போய் குத்திட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் காளி ஒன்றுமே சொல்ல முடியலடே, இனிமேலாம் இந்த மாதிரிலாம் கூப்பிடாதான்னு சொல்லிவிட்டு அந்த காளி என்ன பண்ணுது? சூலாயத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புது. இவர் முருகரை எல்லாம் பாடிட்டு இரவில் உணவு உண்டுட்டு ஒரு துண்டை விரித்து போட்டு முருகா அப்படின்ட்டு படுத்துட்டார். இவருக்கு எதுவுமே தெரியாது. நடு இரவில் காளி போகிறாங்க, சூலாயத்தை எடுத்துக்கிட்டு குத்துறதுக்காக போகிறாங்க. இவர் யாரை கூப்பிட்டுட்டு படுத்துருக்கிறாரு? முருகா. யாரை? குருவை நினச்சிட்டார். அவருடைய குரு முருகரை குருவாக நினச்சிக்கிட்டார். இப்போ கடவுளுக்குள்ளே போகாதீங்க, முருகரை அவர் குருவாக ஏற்றுக்கிட்டார். போன உடனே இந்த அம்மா சூலாயத்தோடு குத்திட்டு போகிறதுக்கு காளி ரெடியாக வந்தாச்சு. உடனே முருகர் கம்முன்னு இருப்பாரா? அம்மா கிட்ட சண்டை போட முடியாதுல்ல, அம்மா இல்லை காளி, சண்டை போட முடியாது, வாதாட முடியாது. உடனே தன்னுடைய உருவத்தை ஒரு 3 வயசு குழந்தையாக பாலகனாக மாற்றிக்கொண்டு அம்மா பின்னாடி போய் அம்மா அப்படின்னு போய் முந்தானி இழுக்கிறான். முந்தானி போய் அம்மா அப்படின்னு இழுக்கிறான். எந்த ஒரு தாய்க்கும் அந்த குழந்தைய பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே வாரி அழைச்சி கொஞ்சிக்கணும்னு தானே தோணும். சூலாயத்தோடு போனவன் அம்மானு கூப்பிட்டதும் திரும்பி பார்த்தா முருகன் நிற்கிறான். அப்பா அட குழந்தை நீயா? சூலாயத்து கீழே போட்டான். குழந்தைய வாரி அணிச்சிட்டு வந்த வேலையை மறந்துட்டு போயாச்சு. அடுத்த நாள் காளி உபாசகர் என்ன பண்ணுறாரு? சுற்று வட்டார அரசனுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு, அருணகிரிநாதர் இறந்துட்டார், குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இது பண்ணிட்டார். அப்போ தான் எல்லாம் என்னடா சத்தம் கேட்குதுன்னு அப்படியே லைட்டாக விழிச்சு அப்பையும் எந்திரிச்சு முருகான்னு உட்கார்றாரு. எந்திரிச்சு அருணகிரிநாதர் முருகா என்று உட்கார்றார். அதுக்கப்புறம்தான் இவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. ஆனால் யார் தன்னை கொல்ல போகிறா, இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் எப்பொழுதும் என்ன சிந்தனையோடு இருந்திருக்கிறார்? குருவினுடைய சிந்தனையிலேயே, அந்த இறை சிந்தனையிலே இருந்ததுனால அவருக்கு எதுவும் என்ன பண்ண முடியல, காளியே கூட என்ன பண்ண முடியல, கொல்ல முடியவில்லை. அப்போ தான் எழுதினார், நாள் என் செய்யும், கொண்டு வந்த வினை தான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் தாளும் சதங்கையும் சண்டையும் மாலையும் 12 தோளும் அருமுகமும் கடம்பம் மாலையும் தோன்றிடனே யான் என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும் என்ன அப்படின்னு கேட்குறான். நல்லா அப்படியே வாங்க,
இத்தனையும் கதை படிச்சிருக்கோம். அருணகிரிநாதர் இருந்தாரா, வாழ்ந்தாரா, சென்னாரா, செஞ்சாரா தெரியாது. ஆனால் படிச்சிருக்கோம், படமாக பார்த்துருக்குறோம். எல்லாம் பக்தியில் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் பாடல்கள் இருக்குது. இத்தனைகளும் இருந்தும் கூட சாமிஜி நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதா? இன்னமும் போய் ஏறுமையில் எரிவில்லை அடுமுகம் ஒன்றுன்னு பாட்டு தான் பாடி சுண்டல் வாங்கிட்டு வரோம், பொங்கல் வாங்கிட்டு வரோம். ஆனால் இத்தனையும் அழகாக நம்ம வடிவமைச்சு நம்ம குரு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாருங்க? பஞ்சபூத நவகிரக தவம் 7 சொல்கிறாரு. அந்த சதங்கையும் தண்டையும் சிலம்பும் பாதமும் தாளும் 12 தோளும் முகமும் கடம்ப மாலை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 27 வரும். 27 வரும். நட்சத்திரங்கள் எத்தனைங்க? 27. கோள்கள் எத்தனைங்க? 9. இந்த 9 கோள்களும் 27 நட்சத்திரங்களும் எப்பயுமே எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? சாதகமாக மாறும் என்பதை நமக்கு சூக்குமாக பஞ்சபூத நவகிரக தவம் என்ற ஒன்றை கொடுத்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு காப்பு. இந்த தவத்தில் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலையும் என்ன சொல்கிறாருங்க? அதனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். அதனுடைய உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார், அதனோட உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். சத்தியம் வாங்குறாரு பாருங்க. விஞ்ஞான முறைப்படி அதை நல்ல முறையில் தான் பயன்படுத்தணும். சத்தியம் பண்ணிக்கிறார். எப்படி ஒவ்வொரு கோள்களோடையும் லிங்க் பண்ணி நமக்குன்னு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் கொடுக்கும். அதே செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிடுங்க, பயம் என்ற ஒன்று வராது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் சாமிஜி. நம்ம செவ்வாய் கிரகத்தின் மேலே நல்ல ஆழ்ந்து தவம் செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பய உணர்வு அற்று போகுங்கிறார். அப்போ இத்தனை கதைகளை கேட்டிருந்தாலும் நம்ம சாமிஜி நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாருங்க? ரொம்ப 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 எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்துபவர்கள் தான் நம்முடைய குருமார்கள். சாமிஜிக்கிட்டேயே ஒருத்தர் தீட்சை வாங்கும்போது ஃபுல்லன் சொக்காய் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வந்து ஒருத்தர் தீட்சை வாங்கினாராம். தீட்சை வாங்கி தீட்சை முடிஞ்சு ஒரு 3 மாதம் கழித்து வந்து சாமிஜிக்கிட்ட சொன்னாராம், சாமி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து உடம்பெல்லாம் தொழுநோய். எப்படி அதை கதையாக படித்தோம், நேரிலேயே நம்ம குரு பாருங்கள், எனக்கு தொழுநோய் சாமி, சொன்னால் நீங்கள் எங்கே தீட்சை கொடுக்க மாட்டீங்களோன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு 3 மாதத்தில் எல்லாம் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சிங்கம்மா, எல்லாமே நல்லாயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னாராம். சாமிஜி சொன்னாராம், அதுக்கு என்னைக்கு உன்னை தொட்டு நான் தீட்சை கொடுத்தனோ அன்னைக்கு அது எனக்கு தெரியும்னா. என்னைக்கு உன்னை தொட்டு தீட்சை கொடுத்தனோ அன்னைக்கே இது எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கவும் விரும்பலை, நீ எனக்கு சொல்லவும் வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னார். அப்போ அது படித்த நானி, இது படிக்காத குரு, நம்ம கண் முன்னாடி பார்த்த குரு. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இவ்வளவும் சொன்னிருந்தா கூட இந்த மனசு பாருங்கள் ரொம்ப தந்திரமானதுங்க, ரொம்ப தந்திரமிக்கது. அதாவது எப்படி நல்ல பழக்கங்கள் அப்படின்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கி போவோம். ஒரு கெட்ட பழக்கமாக டக்குன்னு ஓடி போய் ஒட்டிக்கும். அவ்வளோ தந்திரமானது இந்த மனசு. ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா சீக்கிரமாக போய் ஒட்டிக்கும். ஒரு நல்ல பழக்கம், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா பார்க்கலாம் அப்புறமா செய்யலாம், எல்லாம் நல்லது தான், எல்லோரும் அப்படி தான் வாழ்கிறாங்களா, இல்லை எல்லோரும் அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணும்? தந்திரம் மிக்கது. ஒரு ஈ இருந்துச்சாமா, அந்த ஈயோட அம்மா சொல்லிச்சான், இதா பாரு, நீ எங்கே வேணாலும் சுற்று, இந்த பளபளப்பான ஒரு காகிதம் இருக்குல்ல, இந்த காகிதத்தில் போய் உக்காந்துடாத, ஏன்னா உங்கள் அப்பா அங்கே உட்காந்து தான் இறந்துட்டாரு, அதனால் அந்த காயத்து மேலே போய் உக்காந்துரு, ஏன்னா அந்த பளபளப்பாக இருக்குது, கேக் இருக்குது, ஸ்வீட் இருக்குது அப்படின்னு உட்காராத, அதை யாராவது டக்குன்னு எடுத்து சுருட்டி எங்கேயாவது போட்டுருவாங்க, நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சான். இந்த குட்டிக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த பேப்பர் மேலே உட்காரணும், ஆனால் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அம்மாவும் இறந்து போச்சு. ஆனால் இதனுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த
பளபளப்பான காயத்து மேலே அப்படி போகிறாங்க வர்றாங்க, அப்படி அப்படி சல்லுன்னு வழுக்கிட்டு போகுது. அதையெல்லாம் பார்க்க 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 இதுக்கு ஆசை வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அம்மா இவங்க அப்பா அம்மாலாம் சொல்லவே இல்லையே, நம்ம அம்மா மட்டும் ஏன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி, அப்புறம் சரி அவங்கெல்லாம் நம்ம ஆடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக போய் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி போய் பார்க்குது. அந்த பேப்பர் ஒன்றும் பண்ணலை, நல்லா தான் இருக்குது, சுகமாக இருக்கே. மறுபடியும் போய் அப்படி லைட்டாக போய் பார்க்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நிறைய க்ரீம்லாம் இருக்குல்ல, இந்த பளபளன்னு இருக்கிற கேக் காகிதம் அந்த ஜக்னா காயத்தில் அப்படி பார்க்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி போய் 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 பார்த்து உக்காந்து பார்க்குது, ஒன்றும் பண்ணலை அந்த காகிதம். இந்த காகிதம் ஒன்றுமே பண்ணலை, நம்ம என்ன நம்ம அம்மா இப்படி போய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அதில் நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உண்டு விளையாடி 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 அப்படியே அந்த உண்ட மயக்கத்தில் அப்படியே அந்த பேப்பரில் தூங்கிடுச்சு. விழிச்சு பார்க்குது, அதை சுருட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டிருக்காங்க. முழிச்சு பார்க்குது, முழிச்சு பார்த்தா என்னடா நம்ம எங்களை கொண்டு வந்து போட்டாங்களா அடடா அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கலான்னு பார்க்குதா, அதனுடைய ரெக்கை போய் அந்த பேப்பரில் நல்லா அழுத்திக்கிச்சு. தம் கட்டி இழுத்துது அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கை பிச்சுக்கிட்டு தான் போகும். இதை அப்படியே விட்டுருங்க இந்த கதையை. இப்போ நமக்கு வாங்க, நாம் இந்த மாதிரி எத்தனை விஷயத்தில் எவ்வளவோ விஷயங்களை கேட்டால் கூட நம்ம எப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிறோம். பொருள், புகழ், செல்வாக்கு, தோல்வி, அதிகாரம், புலனின்பம், எவ்வளோ விஷயங்கள், சீட்டு, வட்டி கட்டுதல், வட்டிக்கு கொடுத்தல், எத்தனை விஷயங்கள். 1க்கு 10 வட்டினா ஓடுறோமே, ஒரு இதில் ஏதாவது ஒன்றுன்னா சீட்டுன்னு ஓடி போகிறோமே, தூக்கிட்டு ஓடி போயிடுறேன். சீட்டு போட்டவன் எல்லாம் தூக்கிட்டு ஓடி போய் அவன் மாளிகையும் கட்டிக்கிறாங்க. எத்தனை விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க போடுறவங்க நல்லவங்களா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் போய் மாட்டிக்கிறோமே. அப்போ ஆரம்பத்தில் போகும்போது நல்லா தான் இருக்கும், ஒரு 5-6 மாதம். அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஒரு பயமாக மாறி போகிறது. அந்த தோல்வி தான் நமக்கு என்னவா வருதுங்க, கவலையாக வருது. அந்த கவலை என்ன பண்ணுது, ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அந்த பய உணர்வு, அந்த பயம்தான் நமக்குள்ளாக என்னவா இருக்குது, கவலைகளாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறத நாம் நல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அது இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் ஏதேதோ சிந்தித்து 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 ஏமாறிக்கொண்டே இருக்கிறோம். சிந்திக்கிறோன்னு சொல்லிட்டு சிந்திக்காமையே ஒன்றிலேயே எண்ணி 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 அதிலே போய் மாட்டிக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மனசு எவ்வளவோ விஷயத்தை பார்த்தா கூட எல்லாம் நமக்கு தான் நிலையானது அப்படிங்கிறத நினச்சிக்குது. எதுவுமே நம்ம கூட வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே இல்லை. எதுவுமே நம்ம கூட வராது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்லாமலேயே இருக்கிறது. பட்டுக்கோட்டையார் தான் சொல்வார், குட்டியாடு தப்பி வந்த குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி வந்த குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதருக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு தான் எது சொந்தமடான்னு கேட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நமக்கு சொந்தமானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. யாருன் மனைவி யாருன் பிள்ளை, எதுவரை சொந்தம் இன்வரை இருக்கும், மாற்ற முடியாமல் மாட்டிக்கொண்டும் மாயவா என்னை காத்தருள்வாயேனார் ஆதிசங்கரர். அப்போ ஒவ்வொரு நொடியிலும் நொடி பொழுதும் சன பொழுதும் இப்போ வாழுகின்ற வாழ்க்கை தான் நிதர்சனம் என்று யாரும் நம்புறதில்லை. நாளைக்கு என்ன பண்ணுவோம், தடிக்கு விழுந்துட்டா, இப்போ விழாமல் நல்லா தானே இருக்கும், விழுந்த பிறகு பயம் போயிடும். அன்றைக்கி வந்தப்போ ஸ்கூட்டரில் வந்தப்ப விழுந்துருமோன்னு நினச்சும் போது குருவேன்னு நினச்சேன், டக்குன்னு விழுந்தது பயம் போயிடுச்சு, எழுந்திரிச்சு. அப்போ அந்த விழுற வரைக்கும் தான், அதில் போய் முழுகிற வரைக்கும் தான். அதில் போயிட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மை திறமையோடு வெளிக்கொண்டு வர முடியும். அந்த திறமையின்மையை அந்த சமயத்தில் நமக்கு என்ன பண்ணலை, திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த திறமையை நாம் என்ன பண்ணிக்கிறோம், பயம் என்ற ஒன்று நம்மை அமிழ்த்து விடும்.
அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அச்சம் இல்லாமல் இருக்கும் என்றால் முதல்ல நம்ம அறியாமையை நம்மக்கிட்ட இருந்து போக்கணும். இந்த பயம் அப்படிங்கிறது நமக்குள்ளாக வராமல் இருக்குன்னா என்ன பண்ணுங்க? அறியாமையை போக்கணும். அதே போல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். நம்மக்கிட்ட நான் என்னுடைய கேரக்டர் என்னால் இவ்வளோதான், இதை என்னால் ஒப்புக்கொள்ளணும். அப்படி ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன வருது? நம்ம என்னை மீறி அதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமையை போக்கிக் கொள்ளணும். இந்த அறியாமையில் போய் சிக்கிக்கொண்டு வாழ்வதும் போது தான் நமக்கு பெரிய பெரிய துன்பங்களில் மாட்டிக்கிறோம். அறியாமை என்ற ஒன்றை எனக்குள்ளாக இருக்குது அப்படின்னு முதல்ல ஒத்துக்கணும். எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான கேரக்டரில் தான் இருப்போம். ஒருத்தன் புத்தியாக இருப்பான், ஒருத்தன் புத்தி இல்லாமல் இருப்பான். எல்லாரையும் என்ன பண்ணணும்? இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் போகணும் ஒரு குடும்பத்துக்குள்ள. அப்போ அந்த அறியாமை என்பது அங்கே என்ன பண்ணுகிறது? அந்த குடும்பம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் சரிசமமாக இழுத்துக்கிட்டு போகணும். அதானே நமக்கு குரு சொல்லி கொடுத்துருக்காரு குடும்ப அமைதியில். அப்போ அந்த சரிசமமாக இழுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா அந்த அறியாமையை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் அப்படின்னா அந்த அறியாமை போக்கிக்குள்ள நாம் என்ன முயற்சி செய்யணும்? ஒருத்தன் ரொம்ப முட்டாள், அவருக்கு பேர் நமசிவாயின்னு வச்சுக்கலாம். சும்மா அவர் என்ன பண்ணுறாரு? எந்த ஒரு வேலைக்குமே லாக்கி கிடையாது. அந்த குடும்பத்தில் லாக்கியே இல்லை. அவருடைய மனைவி இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு என்ன பண்ணோம்? அவங்க வீட்டில் ஒரு பசுமாடு இருக்குது. இந்த பசுமாட்டை என்ன பண்ணுது? இதை போய் விற்றுட்டு வா, இதில் வர்ற காசில் நம்ம பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்ட்டு இவன் போகிறான். இந்த அம்மா சொல்கிறத எதுக்கால இருந்த பொட்டிக்கடைக்காரன் கேட்டான். இந்த மாட்டை விற்றுட்டு வா, அந்த காசை வச்சு நம்ம பெட்டிக்கடை வைக்கலான்னு சொல்லி வெளியே வழி அனுப்பின போது எதுக்கால இருந்த பெட்டிக்கடைக்காரன் இதை கேட்டுட்டான். இவன் இப்போ நமச்சிவான் என்ன பண்ணுறாரு? மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. உடனே பெட்டிக்கடைக்காரன் என்ன பண்ணான்? அவன் பொட்டிக்கடையை சாதிட்டு பின்னாடியே போகிறான். நல்லா கவனிக்கணும். பின்னாடியே போகிறான். எப்படியாவது இவன்கிட்ட இருந்து ஏதாவது, இவன் தான் அறியாமையில் தானே இருக்கிறான், எப்படியாவது ஆட்டை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். இவன் அந்த மாட்டை பிடிச்சிட்டு போனதை பார்த்த உடனே எதுக்கால வந்தவன் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்தான். உடனே அவன் பார்க்குறான், நீ ஆட்டை பிடிச்சிட்டு ஏன் மாட்டை பிடிச்சிட்டு ஏன் கஷ்டப்படுற? ஆடு சின்னதாக இருக்கும், இதை வச்சுக்கிட்டு அதை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னதும் உடனே என்ன பண்ணிடுறான்? ஆமாம், இது சும்மா அங்கன எங்கன்னு போய்கிட்டே இருக்கு, இந்தா அப்படின்னு மாட்டை கொடுத்துட்டு என்ன வாங்கிக்கிறான்? ஆட்டை வாங்கிக்கிறான். இப்போ ஆடு அதுவும் மட்டும் கவனமாக இருக்கும், அது அங்கே இங்கே அல்லாடிக்கிட்டே தானே இருக்கும். இப்போ இந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறான். இந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போனதும் எதுக்கால ஒருத்தன் கோழி கொண்டுட்டு வரான். இந்த கோழி உனக்கு கைக்கு அடக்கமாக இருக்குமே, உனக்கு ஆடு ரொம்ப கஷ்டமாக இல்லை? இந்த ஆட்டை கொடுத்துட்டு இந்த கோழி வச்சுக்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி ஆட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? கோழி வச்சுட்டு பின்னாடி யார் பார்த்துட்டே வர்றாரு? பொட்டி கடைக்காரன் இவனை நோட் பண்ணிட்டே வர்றான். எதுக்கால முட்டை கடைக்காரன் பார்க்குறான், என்னடா இவன் கோழியெல்லாம் வச்சுருக்கான், டேய் இங்கே வா, இது ஏன் கோழியை வச்சுட்டுருக்குற? கோழி முட்டை தானே கொடுக்கும், இந்தா நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபா, அதை கையில் வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி கோழியை வாங்கிட்டு முட்டைக்கு கொடுத்து அனுப்புகிறான். இப்போ இந்த முட்டையை கையில் வச்சுட்டு வரான். டீ கடைக்காரன் பார்க்குறான், என்ன நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வரான், டே இங்கே வாடா நமச்சிவாயான், வாடா என்ன களைப்பாக இருக்கிற, முட்டையை கொடுத்துரு, இந்த டீ குடிச்சிட்டு போ. டீ குடிச்சிட்டு வர்றான். டீ குடிக்கும்போது கரெக்டாக இந்த பெட்டி கடைக்காரன் போய் பிடிச்சிட்டான். ஏண்டா உன் உணவி என்ன சொல்லி அனுப்புனான்? அப்போ தான் இவனுக்கு சுயநினைவு வருது. ஆமாம், மாட்டை கொடுத்து விற்றுட்டு வர சொல்லிச்சு, நீ என்ன பண்ண? இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு போனால் உன் பொண்டாட்டி கம்முன்னு இருப்பாளா? அவன் சொல்கிறான் தெளிவா, என் பொண்டாட்டி என்னை எதுவும் சொல்ல மாட்டான். என்ன சொல்கிறாங்க? என் மனைவி என்னை எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். கண்டிப்பாக எந்த ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் சொல்லாமல் விடவே மாட்டா. சொன்னால் சொல்ல மாட்டா. சொல்லாமல் இருந்தால் என் பெட்டி கடையை உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறாரு? நீ அந்த மனைவி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா பொட்டி கடையை என்ன பண்ணுறேன்? நான் எழுதி கொடுத்துட்றேன்.
அப்படி ஏதாவது சொல்லிட்டா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. ஒரு நியாயம்னா தான் நம்ம ஊரில் எல்லாம் சுற்றி உக்காந்துக்கும்ல. அப்படி இருக்கிற அந்த டீ கடைக்காரன் எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்து இதெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பேசி ஒரு பேப்பரில் எல்லாம் எழுதிட்டு இப்போ ஊரே திரண்டுக்கிட்டு ஜம்முன்னு நமசிவாயம் முன்னாடி வந்துட்டுருக்குறாரு. ஊரே திரண்டு வருது. வீட்டில் வந்து கதவை தட்டினா மனைவி என்ன வருவா, ஆஹா நம்ம கணவன் காசை கொண்டு வருவாருன்னு தானே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கதவை தட்டுறா, ஊரே கூடி நிற்குது. உடனே பொட்டி கடைக்காரங்க, ஏம்மா காலைல வாமா உன் புருஷன்ட்ட என்னம்மா சொல்லிவிட்டேன்? மாட்டை விற்றுட்டு வர சொன்னேன். அவன் என்ன பண்ணான்னு கேளு. அவன் ஒன்றுமே பார்த்துட்டே இருக்கான். உன் புருஷன் மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கி, ஆட்டை கொடுத்து கோழியை வாங்கி, கோழி கொடுத்து முட்டையை வாங்கி, முட்டையை கொடுத்து டீயை குடிச்சிட்டு வர்றாம்மா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டா, நம்ம கணவனுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நல்லா எல்லாரும் ஏமாத்திருக்காங்கன்னு. உடனே பக்கத்து, மாமா டீ குடிச்சியா மாமா? குடிச்சோம்ல. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தாருப்ல. அதையாவது முழுசாக குடிச்சிங்களா மாமா? நல்லா முழுசாக குடித்தோம்ல. சரி வாங்க மாமா உள்ளே போகலாம். ஏம்மா என்னன்னு கேளுமா, ஏம்மா என்னன்னு கேளுமா. அது என் புருஷனுக்கும் எனக்கு இருக்கிற விஷயம், நீங்கள் எதுக்கு இதுக்கு தலையிடுறீங்க? நாங்கள் உடனே மோரெல்லாம் கொஞ்சம் டேய் வாடா, அவன் பொண்டாட்டி ஒன்றுமே சொல்ல, ஒழுங்கும் உன் பொட்டி கடி எழுதி கொடுத்துருக்கான். உடனே என்ன சொல்கிறாங்க, உன் பொட்டி கடை எழுதி கொடு. அவன் அடிச்சிருந்தா உனக்கு ஊட்ட எழுதி கொடுக்கலாம். நீ என்ன சொன்ன வார்த்தையை காப்பாற்று. உடனே பொட்டி கடையை அவனுக்கு எழுதி கொடு. இந்த பிள்ளைக்கு முழிக்குது. அப்படியா சொல்லு. ஆமாம்மா நீ கம்முனுரு, இவன்லாம் ஊருக்குள்ள இந்த மாதிரி 4 ஆள் எழுதி கொடுறா பொட்டி கடையை அப்படின்னு சொல்லி அந்த பொட்டி கடையை என்ன பண்ணிட்டாரு, எழுதி நமச்சிவாயத்துக்கு கொடுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் யார் பொட்டி கடை திறக்கிறா? நமச்சிவாயம் திறக்கிறார். இவருக்கு பொட்டிக்கிறக்காரருக்கு மனசே தாங்கலை. டே சத்தியமாக உன் பொண்டாட்டி ஒன்றுமே சொல்லியா? சத்தியமாக உன் பொண்டாட்டி ஒன்றுமே சொல்லியா? அடையா உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மொக்குன்னு மொக்கிட்டாங்க. ஏன்டா எங்கள் முன்னாடி எதுவுமே சொல்ல? இல்லை, இந்த இடத்துல தான் நாம் கவனிக்கணும். நாங்கள் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எந்த காரணத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பிறர் முன்னால் என்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம சாமிஜி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அழகாக இப்போ பொட்டிக்கடை வந்துருச்சு. இவர் ஜாலியாக டீயும் குடிச்சிட்டு ஜம்முன்னு வந்துட்டார் வீட்டுக்கும். அவருக்கு பொட்டிக்கடை ஆகிடுச்சு. இல்லை அடப்பாவிகளா இப்படியா மாற்றிங்களேங்களா அப்படின்னு. இப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அறியாமை என்ற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுடைய அறியாமையை போக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கணுமே வழியே, இவங்க அறியாமை, இவங்க முட்டாளி, இவங்க இவ்வளோதான் சொல்லி அவங்கள என்ன பண்ணக்கூடாது, அவங்களே மட்டம் தட்டி ஏமாற்றும் போது அந்த குடும்பத்தில் என்ன ஆகுது, குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒவ்வொரு சனத்துக்கும் ஒரு சில தப்புகள் நடக்கத்தான் செய்யும். அந்த தப்புகளை என்ன பண்ணணும், சரியாக சிந்தித்து செயற்படுத்திக்கணும். கண்ணதாசன் சொல்லுவார் பாருங்க, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செய்தால் இனி அது வராமல் பார்த்துக்கோங்கிறார். தெரியாமலும் தெரிஞ்சோ பல தவறுகளை செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த தவறை ஒரு தடவை செஞ்சுட்டு திருப்பி செஞ்சுட்டு நம்ம இதை இவ்வளோதுலேருந்து மீளாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்பத்தை மேலும் மேலும் வளர்த்தி கொண்டு பயத்தை வளர்த்து கொண்டே போகக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அந்த இதில் இருந்தோமானா நம்முடைய வாழ்க்கை சரியாக போகும். சனத்துக்கு சனம் ஆராய்ச்சி நம்ம சாமிச்சு தெளிவாக சொல்லிட்டார். ஒவ்வொரு சனத்திலும் அயராத விழிப்பு நிலை, எப்பொழுதும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் எவரொருவர் வைத்து கொள்கிறாரோ அவரே ஞானின்ட்டார். எப்பயும் சனத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒரு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரே நிமிஷம், அப்பயும் மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்துட்டு போகும், ஒரு அவங்கள பற்றி ஒரு தப்பாக நினைப்போம், ஏதோ ஒன்று நமக்குள்ளாக இருந்து கொண்டே தான் இருக்கும்.
அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நம்முடைய குருவை கெட்டியாக பிடிச்சுக்கணும். அவர் தான் தெளிவாக சொல்லிடுறார், சற்றும் அந்த பயம் இல்லை, நவயுகத்துக்கு ஏற்றபடி நான் யார் என்று அறியும் மார்க்கம் இதோ. சாந்தி தவத்தை கொடுத்தாங்களே, நீங்கள் சொல்லி கொடுத்தாங்களே இல்லையா, சற்றும் அந்த பயம் இல்லை. எப்பயுமே எந்த சிந்தனையும், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை செய்கிறாங்க இஸ்லாத்தில். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தவம் செய்யணும். 2 வேளை செய்கிறதே பெரும்பாடாக கிடக்கும். அப்போ தவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, எப்பயுமே அந்த இறைநிலையோட லிங்க் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ அந்த இறை சிந்தனையோடு இறைநிலையோடு மனதை லயத்து பழக 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 மனமானது ஒன்றி அது வேறு நான் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள்ளாக எப்பயுமே இருக்கும். அப்படிங்கிறதான் நம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் நம்பிக்கையின்மை, எதையுமே முதல்ல நம்பணும். நானும் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும், இப்போ ஒரு புதர்லையோ ஒரு சேத்துலையோ விழுந்துட்டா மேலே இருக்கிறவன் கயிறு போட்டால் அவன் நம்மளை தூக்கிடுவாங்கிற நம்பிக்கையில் தானே மேலே போகிறோம். அவங்க நம்ம தூக்கிடுவாங்க அங்கே நம்பிக்கை இருந்தால் தானே மேலே போகிறோம். இப்போ ரோட்டையே கிடக்கிறோம், அந்த சிக்னலை பார்த்து போகிறோம், அந்த சிக்னல் இருக்குது அப்படிங்க தானே கிராஸ் பண்ண போகிறோம். ஒரு குழந்தைய தோளில் தூக்கிட்டு போகிறோம், அந்த குழந்தை ஏதாவது பயப்படுதா? நம்ம அப்பா அம்மா தோளில் தூக்கிட்டு போகிறாங்க, நம்மளை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஒரு பையன் கையில் பிடிச்சிட்டு போகிறோம், கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்ல நம்ம மேலே அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் போனால் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்துல் கலாம் தான் நிறைய கண்டுபிடிச்சாராம். இந்த பைலட்டில் அந்த ஏவுகணைகளை கண்டுபிடிச்சாராமா, அணு உலைகளை கண்டுபிடித்து எல்லாமே கண்டுபிடித்தாராம். உங்களுக்கு எதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கேட்டாராம். நான் ஏவுகணைக்கு தயார் பண்ண போதும் சரி, நான் இந்த அணுகுண்டுகளை தயார் பண்ண போதும் சரி, அப்போ சந்தோஷப்பட்டேன். ஆனால் ரொம்ப ரொம்ப எதுக்காக சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் இந்த விமானம் தயாரிக்கும் போது அந்த விமானத்தினுடைய அந்த இது செய்வாங்களா, அது வெறும் லைட்டாக இருக்குமாம்மா. ஒரு ஊனமுற்றோருடைய பள்ளிக்கு போனாராம்மா. அப்போ அந்த ஊனமுற்றோர் பள்ளியில் அந்த குழந்தைகளுக்கு அந்த காலுக்கு அந்த கட்டை வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த கட்டை சரி வெயிட்டு 300 நல்ல 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு அந்த வெயிட்டாம். அந்த கட்டையை தூக்கிட்டு அந்த குழந்தைகளால் என்ன பண்ண முடியலையாம்மா, நடக்கக்கூட முடியலையாம். அந்த அளவு இழுத்து நடக்குமாம். அப்போ அவருடைய நண்பர் சொன்னாரா, நீ எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்ட, இந்த குழந்தைகள் லகுவாக நடக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருன்னு சொன்னப்போ அப்போ தான் அவர் யோசிச்சாராமா, அந்த பிளைட்டுடைய தகடு வெறும் 300 கிராம் தானாமா. 300 கிராம் வெயிட்டில் அந்த குழந்தைகளுக்கு அந்த கால் இதை வச்சிட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் அந்த லைட்டான அந்த செயற்கை காலை தயார் பண்ணி அந்த குழந்தைகளை ஓடுவதையும் ஆடுவதையும் அவங்க வேகமாக நடக்கிறதையும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும் போதும் நான் பார்த்த சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொன்னார். அதுதான் அந்த மாதிரி. அதனால தான் அவர் இன்றைக்கும் புகழ் பெற்றிருக்கிறார். நம்மளார் அடப்போ அதுங்களுக்கு நம்ம என்ன போய் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அப்படி நினைக்கல. வெறும் ஏவுகணையும் அணு உலைகளையும் தயாரித்து அதுலேயே பேர் வாங்கலான்னு நினைக்கல. அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவர் ஆழமாக அந்த மனசுக்குள்ளே கொண்டு வெறும் 300 கிராமில் அந்த கால்களை தயார் பண்ணி அந்த குழந்தைங்க நடக்கும்போது அதுங்களுக்கு அந்த லைட்டாக இருக்கும். அவ்வளோ 3 கிலோ 4 கிலோ வெயிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு வெறும் 300 கிராமில் நடக்கும்போது, அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட முதலில் தன்னை நம்புதல் வேண்டும். அவர்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியுது, அந்த செயற்கை கால்களை தயார் பண்ணி கொடுக்க முடியுது. நான் எங்கே இதெல்லாம் தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவருடைய இவ்வளோ பெரிய புகழ் கிடைக்காது. அவருடைய இறப்புக்கு எத்தனை சாதாரண டீ கடைக்காரன் வடை சுட்டு வீதியில் வைக்கிறவனா கூட சட்டை சாத்திட்டு அவருடைய அந்த இறந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறான் அப்படின்னா அவருடைய அந்த ஆன்மாவினுடைய அன்பு தான் காரணம். அதே போல் முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள பழகணும். நான் கொஞ்சம் வீக் தாங்க,
நான் வந்து இதில் கொஞ்சம் சுமார் தான், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிறது. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையை முதல்ல ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாவே ஒரு பயம்தான். அதே ஒரு தோல்வியை முதல்ல ஒத்துக்கொள்கிறதுக்கு தைரியம் இல்லை. இல்லை 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 நானும் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அங்கே ஒன்றுமே இருக்காது. யாரெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அப்போ அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்குள்ளாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லாமல் தான் இருக்கு. நம்ம பிடிச்சது தான் பிடிவாதம். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சரி என்ற ஒன்று இருக்கும்போது அங்கே என்ன பண்ண முடியாது, எதையும் மாற்றவோ மாற்றிக்கொள்ளவோ முடியாது. ஒரு காட்டில் சிங்கம், புலி, கழுதை எல்லாம் இருந்துச்சான். இந்த கழுதை என்ன பண்ணிச்சாமா, நல்லா ஃபுல்லாக புல்லை சாப்பிட்டுட்டு நல்ல ஜம்முன்னு அப்படியே வறந்தான். அப்படி காட்டுக்குள்ளே நடந்து வரும்போது அப்படி புலி படுத்துருந்தான். அப்படி அந்த புலியை பார்க்குது. ஹே, என்ன காலையில் டிஃபன் ஆச்சா? என்ன இல்லை. புலி சொல்லுது, நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் நல்லா ஃபுல்லாக புல் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி சரி, நீ தான் புல் சாப்பிட மாட்டிய நக்கல், நீ தான் புல் சாப்பிட மாட்டிய. ஏய், நான் புல் தான் சாப்பிட மாட்டேன், புல் திங்கிறோன்னு திம்பேன். புலி இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது அந்த கழுதைக்கு திமிரு, ஓவர் திமிரு ஆகிப்போச்சு. அது அப்படியே கம்முன்னு படுத்து கிடக்குது. புலி, நான் பிறந்ததுலேருந்து புல் தின்னுட்டே இருக்கேன், புல்லோட கலர் என்ன தெரியுமா அப்படின்ச்சான். நான் புல் திங்க மாட்டேன், ஆனால் புல்லோட கலர் பச்சைன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்க. ஐய, பச்சையா? நான் பிறந்ததுலேருந்து புல் தின்னுட்டுருக்கேன், புல்லோட கலர் ப்ளூவு அப்படின்னு சொல்லுதான். இது ரெண்டும் இப்போ தர்க்கம் பண்ணிகிட்ருக்கு. எது, கழுதையும் புலியும் 3 மணி நேரம் இதுக்காக ஓரியாண்டிருக்கு. ஓ போயிடு போயிடுன்னு அது துரத்துது. சரி அதெல்லாம் முடியாது, வா காட்டு ராஜா இருக்கார் தலைவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் சிங்கம், என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு? புலி சொல்லுதான், யோ நீயும் நானும் ஒரு இனம்தான், நீயும் புல் திங்க மாட்டேன், நானும் புல் திங்க மாட்டேன், ஆனால் புல்லோட கலரு பச்சை தானே. ஆமாம், இவன் என்ன கலர் சொல்கிறான்னு பாரு. டேய் வாடாங்க, என்னடா கலரு? நான் பிறந்ததுலேருந்து புல் தின்னுட்டு தான் இருக்கேன், புல்லோட கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லிச்சான். புல்லோட கலர் ப்ளூவா? ஆமாம், புல்லோட கலர் ப்ளூ, உனக்கும் தெரியாதா அப்படின்ச்சான். கன்ஃபார்மாக ப்ளூவா? கன்ஃபார்மாக ப்ளூ தான் அப்படின்ச்சோம். யார்? கழுதை. சிங்கம் யோசிச்சு தான், சரி ப்ளூ தானே, சரி நீ போ அப்படின்ச்சான். ப்ளூ தானே, ப்ளூ தானே, நீ ப்ளூ தானே சொல்லிட்டீல, சரி நீ போ. 3 மணி நேரம் இவன் என்கிட்ட வாதாட்டேன், இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடு, இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடு அப்படின்ச்சான். 3 மணி நேரமாக நீ இதுக்காக இவன்கிட்ட வாதாடுன? ஆமாம், 1 மாதத்துக்கு சவுண்டே வரக்கூடாது வெளியே அப்படின்ட்டுச்சான். உடனே கழுதை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக குளிச்சுக்கிட்டு ஓடி போயிடுச்சான். அப்படியே புலிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சான். நிஜமாக சொல்லு, புல்லோட கலர் ப்ளூவா? பச்சை தானே? தெரிஞ்சும் நீ போய் அவனை வந்து விட்டுட்டு எனக்கு ஒரு தண்டனை வேற கொடுக்குற, நீ என்ன காட்டுக்கிறாஜா? இங்கே வா, அதோட பேர் என்ன? கழுதை. அதோட குணம் என்ன? தான் பிடிச்சது தான் 3 கால், தான் என்ன நினைக்குதோ அதைத்தான் சரின்னு நினைக்கிற ஒரு இனம் அந்த கழுதை. அதனால தான் ஒருத்தன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை என்ன திட்டுறான்? கழுதை கழுதைன்னு திட்டுறோம். நீ யார்? ஒரு மெக்னானிக்னான அனுமன் இல்லையா நீ? காட்டில் புலி, கொடியில் புலி, கணக்கில் புலி, வீரத்தில் புலி, இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த நீ போய் சாதாரண இந்த கழுதைகிட்ட போய் இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கிய நீ அதுக்கு தான் உனக்கு தண்டனை. புல் பச்சைங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் என்ன, அவனுடைய குணம் என்ன? தான் செய்கிறது தான் கரெக்டு. இதே போல் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாம் எல்லோரும் கழுதையாக இருக்கோமா, புலியாக இருக்கோமா, சிங்கமாக இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் நாம் ஒரு செயல் செய்யும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்?
நான் சொன்னது தான் சட்டம், நான் செய்கிறது தான் சரி, நான் சொன்னால் சரியாக இருக்கும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, எத்தனை குணம். ஆனால் இதையெல்லாம் என்ன பண்ணோம், சிங்கம் மாதிரி அட ஓங்கணும் அவ்வளோதானே, போ 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 அப்படின்னு போய்க்கணும். அங்கே புலி மாதிரி நின்று சண்டை போட்டால் என்ன ஆகிடும், 3 மணி நேரம் வேஸ்ட்டு, 3 மணி நேரம் வேஸ்ட்டு தான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நமக்குள்ளாக எதிர்கொள்ள துணிவு வரணும். அந்த துணிவு, அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு துணிவு இல்லை அப்படிங்கும்போது அங்கே என்ன படும், அவரை பார்த்தவன் அன்றைக்கே போட்டு பயங்கரமாக சண்டை, இன்றைக்கி வேற வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் எந்த ஒன்றையும் எதிர்கொள்ள துணிவு வேண்டும். அச்சமில்லை உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். சாதாரணமாக அழகாக சொல்லிட்டு போயிட்டான். பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றிடுண்ட போதிலும் அச்சமில்லைன்ட்டான். பிச்சை வாங்கி உன்னா கூட எதுக்கு பயப்படுற, தேவையில்லை, தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளோ ஒரு துணிச்சல் பாருங்கள். துச்சமாக எண்ணி முன்னை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இன்னொருத்த துச்சமாக நினச்சிட்டான். அப்போ கூட நீ என்ன பண்ணோம், பயப்படக்கூடாது. புத்தர் ஒரு தடவை ஆற்றுல குளிச்சுட்டு வந்தாராம். அப்படி குளிச்சுட்டு வரும்பொழுது ஒருத்தன் பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே இருந்தானாமா. பயங்கரமாக திட்டிட்டு அவருக்கு கடைசியில் வார்த்தையே கிடைக்கலாம காரியப்போ அப்படின்னு துப்பிட்டானாமா புத்தர் மேலே. பக்கத்தில் இருந்த அனந்தனுக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. என்ன ஒரு இது பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்தான். அவன்கிட்ட மொழி பிரச்சனை. என்னை திட்டுறதுக்கு இதுக்கு மேலே அவனுக்கு வார்த்தை கிடைக்கல. அதனால் அவன் என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியாமல் காரி துப்பிட்டு போயிட்டான். அதனால் அவனுக்கு மொழி தான் பிரச்சனை. ஏதோ சொல்ல வர்றான், அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் அவனுக்கு துப்பிட்டு போயிட்டான். அவன் விட்டுரு அப்படின்ட்டாரான். அடுத்த நாள் அதே போல் குளிக்க வந்துட்டு திரும்பி வந்தாராம். ஏற்கனவே துப்புனவன் மனம் திருந்தி வருந்தி அழுது நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு அவர் காலில் விழுந்து கதறி அலறானான். இனிமேல் இந்த மாதிரி செஞ்சேன்னா பாரு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஆனந்தம் சொல்கிறாராம். சரி மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படிங்கிறார் புத்தர்கிட்ட. மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அவன் என்ன தப்பு செஞ்சான் நான் மன்னிக்கிறதுக்கு? இதுதான் ஞானியின் பார்வை. அவர் என்ன செஞ்சான், என்ன தவறு செய்தான், அவனை நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரை மன்னிக்கிறதுக்கு நேற்று செஞ்ச தப்புக்கு நேற்றே அவன் திருந்திட்டான். இன்றைக்கி நான் எதுக்காக மன்னிக்கணும், இதுதான் ஞானியினுடைய ஒரு துச்சமாக ஒருத்தன் நினச்சா கூட என்ன பண்ணோம், எனக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற வார்த்தை அவனே அள்ளிட்டு போயிட்டான் அப்படிங்கிற. நம்மளாக இருந்தால் சாமிஜியே ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் போகும்போது ஒரு அம்மா நல்ல வெத்தலைக்காரையோட புரிச்சுன்னு துப்பிடுச்சு. அப்படியே வெள்ளை சட்டை ஃபுல்லாக அப்படியே சிகப்பு வெத்தலை பாக்கு கரை. அப்படியே அந்த அம்மா தவிச்சு போய் துடிச்சு கீழே இறங்கி ஓடி வந்து ஐயோ உன்னை பார்த்தா ஒரு சாமி மாதிரி இருக்குதே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து என்ன பண்ணுது, கழட்டி கொடு கொஞ்சம் அலசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அவருக்கு அது சாமிஜி என்ன சொன்னார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மா போட்ட எச்சம்தான், இந்த உடம்பே ஒரு எச்சத்தினால் ஆனது, நீ துப்பிய எச்சல் எனக்கு ஒன்றுமே பண்ணாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சட்டையை நானே அலசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இப்போ பாரதி எந்த அளவு முதல்ல இந்த அச்சம் அப்படிங்கிறத தூக்கி போடு. அவர் இருந்த நிலமை பாருங்கள். இப்போ சாப்பாடு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட பக்கத்து வீட்டில் போய் செல்லமாக போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் கஞ்சி. அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அளவுக்கு அவர் துணிச்சலாக எடுத்துருக்கிறார் அப்படின்னா அவருடைய மனசுக்குள்ளே யார் இருந்திருக்கா, அந்த இறை சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட நமக்கு என்ன வேணும்னு கிளியராக வேண்டிக்க கூட தெரியல. சாமிஜி அதனால தான் நமக்கு தெளிவாக சொல்லுதா பார், உடல் நலம் நீலாயில் நிறை செல்லும் உயர் புகழ் மெயினான ஓங்கி எதையா சொல்லு, கண்டதையும் கேட்டுப்பட்டு அதையும் மாட்டிக்காத அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு பாருங்க,
காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் கேட்குறாரு. அந்த தைரியம் வேணும்ல, ஒரு காணி நிலம் வேணும் எனக்கு பராசக்தி. சரிப்பா சாங்ஷன் பண்ணிட்டேன். அங்கே தூணில் நிறைந்ததாய் நல் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். என்ன ஒரு அழகு பாருங்க. அங்கே தூண்கள்லாம் நிறைஞ்சி ஒரு தூய மாடத்தில் ஒரு வெள்ளை மாளிகை எனக்கு கட்டித்தானே கேட்குறாரு. யார்கிட்ட? பராசக்திக்கிட்ட கேட்குறாரு. இது கேட்க தெரியுது நமக்கு. போனோடனே அழுகு தான் தெரியுது. சாமி கும்பிடும்போதே அழுகு தான் வருது. ஏதோ சாமி நம்மளை பார்த்து பழி எடுத்த மாதிரியும் நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்த மாதிரியும் நாம் இப்படி இருக்கிறோமே நீ எல்லாம் நல்லா இருக்கிறையே அப்படிங்கிற மாதிரியும் அப்படி கேட்குற மாதிரியும் இருக்குது. அவன் தைரியமாக கேட்குறான் பாருங்கள். அந்த வறுமையிலும் அந்த தூணில் அழகியதால் நல்ல தூய மாடங்கள் நிறைந்து தூய நிறத்தினதாய் வெண்மை நிறத்தில் எனக்கு ஒரு வெள்ளை மாளிகை கட்டிவிடு. சரிப்பா கட்டிகிட்டே போகுது. அப்புறம் அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீட்டு நிலையில் ஒரு 10-12 தென்னை மரம் வேணும். சரி ஓகே சாங்ஷன். நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி என் முன்பு வர வேண்டும். அப்பயே நிலாலாம் வெளியே தெரியல போல இருக்கு, வீட்டுக்குள்ளே இருந்தால். நிலாவொளி என் மேலே படுற மாதிரி எனக்கு அந்த வீடு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கத்தும் குயிலின் ஓசை என் காதில் விழ வேண்டும். கத்துற குயிலினுடைய ஓசை என் காதில் விழணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே நல்ல பாட்டு கவிதையிலே எனக்கு ஒரு பத்தினி பெண் வேண்டி எல்லாம் கேட்டுட்டு சரிப்பா எல்லாம் சேங்ஷன் பண்ணிட்டேன், சரி நான் போயிட்டு வரட்டுமா? பராசக்தி கேட்குறான். இல்லை இரு, இந்த காணி நிலத்திலே நீ தான் எனக்கு என்னை அந்த வீட்டுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? நீ என்னை காவல் புரிய வேண்டும்னு சொல்கிறோம். எப்பா உன்னையே இத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு முன்னாடி நான் காவலை புரிஞ்சு அந்த உலகத்தை எப்படிப்பா நான் பார்க்குறது? என் பாட்டு பார்த்துக்கொள்ளும். தைரியமாக சொல்கிறான் பாருங்க. பராசக்திகிட்ட என்ன சொல்கிறாரு? நீ என்ன பார்த்துக்கோ, என்னுடைய பாட்டு இந்த உலகத்தையே பார்க்கும்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த துணிச்சல் நமக்குள்ளாக வரணும். என்ன ஒரு தைரியமா! அதுதான் சாமிஜி சொல்கிறாரு, நாம் சர்வீஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை யார் பாப்பா? குரு பார்த்துக்குறாரு. நம்ம குரு என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வரும்போது தான் நம்ம முதலெல்லாம் எந்நேரம் வீட்டில் வேலை, வெளியே வந்தால் யாராவது வருவாங்க. இப்போல்லாம் நம்மளாம் விட்டால் போதும், வெளியே வந்துடும், நீ 1 கோடி ரூபா சம்பாரிச்சுக்கோ, இந்த வேலை இருக்குது, அந்த 1000 வேலை இருக்குதான், கடைசி வரைக்கும் இருக்கும், இல்லாமல் இருக்குமா? நம்மளை எந்த கூப்பிட்டாலும் இப்போ தைரியமாக திருநெல்வேலி அத்திரிமலைக்கு போயிருந்தேன். அத்திரிமலை ஒரு அற்புதமான ஒரு இடம். 10 மைல் மேலே 10 மைல் கீழே 20 மைல் அற்புதமான ஒரு இடம். அப்படியே மேலே உள்ளே போனால் அப்படியே சந்தன வாசம் கமகமகமான அடிக்குது. அப்படியே அந்த அத்திரி மகரிஷியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு தெய்வீக ஆற்றல், அப்படி ஒரு ஆற்றல் வந்துச்சு. கொஞ்சம் அந்த உணவு இதெல்லாம் தான் எனக்கு சேராமல் கொஞ்சம் ஒவ்வாமை ஏற்பட்டு போச்சு. அவ்வளவு ஒரு சிறப்பு. இப்போ மகரிஷியினுடைய இந்த பாடத்திட்டத்தையும் இந்த படிப்பையும் கொஞ்சம் நம்மக்குள்ளாக நம்மளாம் வீட்டுக்குள்ள நான்லாம் 25 பேருக்கு எந்நேரம் சோறாக்கி போட்டுக்கிட்டு இன்னும் அப்படி தான் இருக்குது, அது வேறு விஷயம். 25 பேருக்கு சோத்தாக்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே கிடந்த நம்மெல்லாம் இன்றைக்கி மேடை ஏறி பேசுகிறோம் அப்படின்னா யாருடைய அருளுங்க? யார் கொடுத்த தைரியம்? குரு கொடுத்த தைரியம். தைரியமாக நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கையும் அவர் கொடுத்த இந்த மனவளக்கலையும் தான் நமக்கு இத்தனை சிறப்புகளை கொடுத்துருக்குறது. இத்தனை ஊருக்கு போகிற அத்தனை பேரும் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா இப்போ சாந்தாமணியெல்லாம் பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. உண்மை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட தீட்சை வாங்கின ஒரு பொண்ணு நான் கிளாஸ் எடுக்கும்போது அதை பார்த்துட்டே இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் ரசித்து பார்க்குறேன். அப்போ எல்லாருக்குள்ளாகவும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பது எது அப்படின்னா மனவளக்கலை தான். நம்முடைய சுயமதிப்பையும் பிறரை பற்றிய மன அழுத்த மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பை நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டாவே தெரியும். அந்த பயம் என்ற ஒரு உணர்வை முதல்ல அவர் சொல்லியிருப்பார், அச்சம் தவிர்த்தல். இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு தொத்து வியாதி. நம்மளை மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பிடிச்சிக்கும்.
நல்லா கவனித்து பாருங்கள். நமக்குள்ளாக ஒரு உணர்வு, இந்த பய உணர்வு எனக்கு அப்பப்போ வந்துடுது அப்படின்னா அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு இருந்திருக்கும், இல்லையா நம்ம அப்பாவுக்கு இருந்திருக்கும். இது அப்படியே தொடருமாமா. இதே உணர்வையே ஒரு குழந்தையை நீங்கள் வளர்த்தீர்களானால் அந்த குழந்தையும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சாமிஜியே சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் இருக்கிற இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்மக்கிட்ட பயிற்சி இருக்கணும். இந்த பயிற்சியை முறையாக செய்ய பழகிக்கொள்ளணும். பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி. பயிற்சி என்ன பண்ணணும்? முயற்சி செய்து தொடர்ச்சியாக செய்து மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ணணும்? தொண்டு செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற விதத்தில் நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரு அன்பருக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கே போய் இதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அது எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துக்கே நீங்கள் தூக்கிவிட்ட மாதிரி. ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும். ஒரு மரக்கிளையில் 1000 காக்கா உட்காந்துருக்குது. நீங்கள் 1000 கல்லை எடுத்து வீசணும். ஒரு கல் விட்டால் போதும்ல, எல்லா காக்காயும் பறந்துருமில்ல. அதுபோல் நம்முடைய ஒரே ஒரு சொல் மற்றவங்களை அப்படியே மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்க்கணும்னு இப்படி மன்றத்துக்கு தான் வரணும். மனவளக்கலை என்பது ஒரு பெரிய பொக்கிஷங்க. நமக்கே இன்னும் தெரியலை எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த பொக்கிஷத்துக்குள்ள ஒரு உறுப்பினராக நாம் இருக்கோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நம்ம பேர குழந்தைங்களாம் பெருமையாக நினைப்பாங்க பாருங்கள். எங்கள் பாட்டி கூட ஒரு போகுண்ட ஏதோ பையன் தூக்கிட்டு என்னை கொண்டு போய் கிளாஸில் விடுன்னு போயிட்டுருக்குண்ணா. இதுதானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மனவளக்கலை ஒரு பெரிய ஆழமரமாக விரிந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் உணரலை. கண்டிப்பாக வளரும். அதனால தான் சொன்னேன், நெஞ்சிலே உறைந்து சொல்லிலே நிறைந்து செயலிலே மலர்ந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுசும் இந்த மனவளக்கலை என்பது எல்லா பக்கமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா மகரிஷியினுடைய அருள். அவர் நினச்சது வேறு எதுவுமே நினைக்கல. அவர் எனக்காக அவர் தனக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுக்கல, தனக்காக என்று எதையுமே எடுத்துக்கல. ஒன்றே நினச்சார், இந்த உலக சமாதானம் வேண்டும், இந்த உலக அமைதி பெற வேண்டும், உலக மக்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். இன்பம் அப்படிங்கிறது என்னமே தெரியாமல் தானே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். சனத்துக்கு சொன்னால் அடுத்தது என்ன நடக்கும், வீட்டுக்கு போனால் என்ன இருக்குதோ, இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குதுங்க, வீட்டுக்கு போனாவா ஐயோ அப்பான்னு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தானே பல பேர் எல்லாருமே நினைக்கிறோம். வீட்டுக்கு போனால் பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டு. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாறுதலுக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். எந்த ஒரு இலையிலும் இந்த மாறுதலுக்கு நம்மை ஏற்றுக்கொள்ள தயார்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பயம் என்பதே இருக்காது. அந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழுதல் வேண்டும். பாரதி கேட்ட மாதிரி அவர்கிட்ட அழகாக எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு திறமை இல்லைனாலும் மகரிஷி சொன்ன சங்கல்பத்தையும் அருட்காப்பையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. கேஜி சாமியா தான் எங்ககிட்ட சொல்லுவார். அப்போல்லாம் என்னங்கய்யா தவம் பண்ணும்போது, அடனே தவமே பண்ணாத, உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து அருட்காப்பு சொல்லு, அரை மணி நேரம் உட்காந்து சங்கல்பம் சொல்லு. இல்லைங்கய்யா தவத்தில் நான் தான் சொல்லி கொடுக்குறேன்ல, நீ தவம் பண்ணாத, உட்காந்து அரை மணி நேரம் அவங்க தவம் பண்ணால் உனக்கு தவமே வரலினாலும் அரை மணி நேரம் உட்காந்து சங்கல்பம் சொல்லும் பாரு. அந்த மாதிரி சொல்ல என்ன ஆகுனா ஒவ்வொரு செல்களிலுமே அந்த சங்கல்பம் பதிஞ்சு போயிடுது. அப்படி பதிய நமக்கு தேவையற்ற எண்ணங்களோ பயமோ தேவையில்லாத பல பிரச்சனைகளையோ எதிர்கொள்ளக்கூடிய துணிவு நமக்கு இயற்கையாக வந்துவிடும். அப்படிங்கிறத நமக்கு சாமிஜி நமக்கு தெளிவாக சொல்லுவார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக வாழ வேண்டும். அந்த இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லிரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய்
வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. எண்ணிறந்த கோடி மக்கள் இப்படித்தான் ஏமாந்து போயிருக்கிறோம். அச்சமில்லை அச்சமில்லை அரும் பெரும் சுடர் நாம். இறைவன் வேறு நாம் வேறு இல்லை. இறைவனுடைய தன்மாற்றத்தில் வந்த ஒரு பின்னம்தான். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்கப் போவது என்றாலும் நடந்த ஒன்றும் இறைவனின் சித்தமே. எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ளாக வருவதற்கு நல்ல தவம் செய்து தவத்திலே அறத்தோடு வாழ்கின்ற அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எந்த ஒன்றும் நமக்கு துணிவைத்தான் கொடுக்குமே வெளிய அச்சத்தை தவிர்த்து துணிவோடு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அச்சம் தவிர் என்ற தலைப்பிலே மிக மிகச் சிறப்பாக வேதாத்திரிய கருத்துக்களை, வேதாத்திரிய சிந்தனைகளை, ஞானிகளின் கருத்துக்களை எல்லாம் மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கியுள்ளார்கள். எனவே பேச்சாளர் பேராசிரியர் வாழ்த்தி கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் மலர்வொளி ராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் மலர்வொளி ராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம்.